ரோட்டில் வந்த ஒரு டாடா சுமோவில் இருந்த 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். சிலைமான் தாண்டி புளியங்குளம் பக்கத்தில் வர்றப்ப ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் டிஷர்ட் போட்ட ஒருத்தவர் வந்து காரை வந்து பார்த்தா நிப்பாட்ட சொல்கிறாங்க. சரி, நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா குரு பூஜைக்கு போயிட்டு வராரு அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறுத்துறாப்புல. பெட்ரோல் குண்டு வந்து சுற்றி அந்த காரில் அடித்து அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடித்ததில் கூட வந்து அவன் தப்பிக்கக்கூடாதுன்றக்காண்டியே பிளாஸ்டிக் கவர் பார்த்தீங்களா, கேரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்டு ப்ளஸ் பெட்ரோல்லாம் ஊற்றி அதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து எரிஞ்சிருக்காங்க. மற்றவங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா அணைச்சிட்டே இருந்திருக்காங்க. 1/2 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் கத்திக்கிட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து கூக்குரலோட வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி கீழே விழுந்து இறந்து போனாங்க. அதாவது 2012 நடந்தது, 2026 தான் தீர்ப்பாகுது. அனைவரும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அனைவருமே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவங்களுக்குள்ள தண்டனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாளில் அறிவிக்கப்படும் சொல்கிறாங்க. நேற்று கரூர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்து பார்த்தோன்னா வழங்கப்பட்டுச்சு. அதாவது 2012 நம்முடைய மதுரை மாவட்டத்து பக்கத்தில் இருக்கிற சிலைமான் தாண்டி புளியங்குளம் என்ற அந்த ஊர் பக்கத்தில் ரோட்டில் வந்த ஒரு டாடா சுமோவில் இருந்த 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். இதுதான் வந்து நடந்தது. அந்த கேஸுக்கு தான் வந்து இப்போ இந்த கரூர், அதாவது 2012 நடந்தது, 2026 தான் தீர்ப்பாகுது. அனைவரும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அனைவருமே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவங்களுக்குள்ள தண்டனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாளில் அறிவிக்கப்படும் சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு, எதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 7 பேர் வந்து உயிரோடு கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது பசும்பொன் குரு பூஜை 2012 பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜைக்கு வந்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போகவும் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு ரிட்டன் வர்றப்ப இந்த சம்பவம் நடக்குது. ரிட்டன் வர்றப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு டாடா சுமோ, இந்த டாடா சுமோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு உள்ளூரை சேர்ந்த ஒரு 10 பேர் தான் போயிருக்காங்க. பட் வெளியூர் இருக்கிறவங்க அங்கங்கே நிறுத்தி எங்களை இங்கே இறக்கிவிடுங்க, நீங்கள் அங்கே இறக்கிவிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி வந்து தேனியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து ஏறி இருக்காங்க. ஏறி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சிலைமான் செக் போஸ்ட் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல்கூரையில் உட்காந்தவங்களையும் சைடில் தொங்கிக்கிட்டு இருந்தவங்களையும் தம்பி போதும், நீங்கள் இதுக்கு மேலே போகக்கூடாது, சிட்டி வந்துருச்சு, நீங்கள் இறங்கிக்கோங்கன்னு சொல்லி இறங்கிட்டாங்க. இருந்தாலும் காருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13-14 பேர் இருந்தாலும் ஏற்கனவே அடைச்சி வச்சுட்டு தான் வந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வர்றப்ப என்ன ஆகுதுன்னா கரெக்டாக சிலைமான் தாண்டி புளியங்குளம் பக்கத்தில் வர்றப்ப ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் டிஷர்ட் போட்ட ஒருத்தவர் வந்து காரை வந்து பார்த்தா நிப்பாட்ட சொல்கிறாங்க. சரி, நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா குரு பூஜைக்கு போயிட்டு வராரு அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறுத்துறாப்புல. நிறுத்தின உடனே பெட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் குண்டு வந்து சுற்றி அந்த காரில் அடித்து அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடித்ததில் கூட வந்து அவன் தப்பிக்கக்கூடாதுன்றக்காண்டியே பிளாஸ்டிக் கவர் பார்த்தீங்களா, கேரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்டு ப்ளஸ் பெட்ரோல்லாம் ஊற்றி அதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து எரிஞ்சிருக்காங்க. உடனே அடித்து அது எக்ஸ்போஸ் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா வெளியே இறங்கி வர்றதுக்குள்ளேயும் டிரைவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வெளியே வந்திருக்காப்புல. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கதவை திறக்க பார்த்துருக்காப்புல. அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீரியமானது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பெட்ரோல் பட்டு ரொம்ப கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிஞ்சுக்கிட்டே மற்றவங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா அணைச்சிட்டே இருந்திருக்காங்க. 1/2 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் கத்திக்கிட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து கூக்குரலோட வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி கீழே விழுந்து இறந்து போனாங்க 6 பேர். சம்பவ இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 பேருமே துடிக்க இறந்து போனாங்க. சுற்றி சீமக்கருவில் வந்து நின்றுக்கிட்டு பெட்ரோல் குண்டை அடித்து ப்ளஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்டையும் பெட்ரோலையும் ஊற்றி அடித்து இவர்கள் எல்லாரும் எழுந்து கீழே வந்து சாறு வரைக்கும் இந்த சைக்கோகள் எல்லாமே நின்று வந்து பார்த்தீங்கன்னா ரசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து திட்டமிட்ட ஒரு படுகொலை.
இது வந்து ஏதோ யதார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவரத்துலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மது போதையிலையோ நடந்த விஷயமே கிடையாது. தெளிவாக மஞ்சள் டிஷர்ட் போட்டு ஒருத்தவங்க கை காமிச்சு நிப்பாட்டினாங்கன்னா இது வந்து நிப்பாட்டுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நம்ம கொண்டுடலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து இது நடந்தது. இவங்க நிப்பாட்டினோடனே அந்த வண்டியில் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த உதவி பண்ணிட்டு வர்றாங்க. இங்கே இறக்கி விடணுன்னே அங்கே இறக்கணும்னு சொல்லப்போ ஒவ்வொரு இடத்தையும் இறக்கி விட்டு வர்றாங்க. வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இந்த செக் போஸ்ட்டில் தான் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு முன்னாடி போன அந்த ஒரு வேனும் இன்னொரு காரும் போயிருக்கு. அட்லீஸ்ட் அது கூட சேர்ந்து இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா வந்து இவர்கள் தனியாக போகிறனால இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. சரி, இறந்து போனதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் இறந்து போகிறாங்க. இறந்து போய் ஒரு நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவரும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுங்காயங்கள் வந்து அதிகமாகுது. இதில் என்ன ஒரு பெரிய வருத்தப்படக்கூடிய விஷயம்னா, அந்த காருக்குள்ளே இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த கொலை குற்றவாளி எல்லாருமே அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த காரை ஓட்டிட்டு வந்தார் பார்த்தீங்களா ஒரு டிரைவர், அவரும் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். காருக்குள்ள ஒரு நாடார் சமுதாயத்தையும் சேர்ந்தவர் இருந்தாப்புல, ஒரு ஆசாரி சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தாப்புல. ஆக எவ்வளோ பெரிய ஒரு கொடூர எண்ணம் படைத்தவர்கள் வந்து இருப்பாங்கன்னு யோசித்து பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் கடந்த 50 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவிலே வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்காது. யோசித்து பாருங்க. இவர்கள்லாம் வந்து அக்யூஸ்டும் கிடையாது, இவர்கள்லாம் சாதியவாதிகளும் கிடையாது, வன்முறையாளர்களும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள். அவங்க இறங்கி அவங்க நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களை எதிர்ப்பை பதிவு செய்யணும், தான் பெரிய ஆளுன்னு காட்டணும் கூட வந்து பண்ணியிருந்தா கூட அந்த 7 பேரும் துடிக்க வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் எரிஞ்சு கொண்டே 1/2 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் விழுந்திருக்காங்க. அவங்கள காப்பாற்றுன்ற எண்ணம் இந்த 9 நாய்களுக்குமே கிடையாது. அறிக்கை எழுதிட்டு இருக்கிறப்பே வந்து ஒருத்தர் இறந்து போனாப்புல, 7வது ஒருத்தர். 6 பேர் இறந்துருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 6 பேரும் கிடையாதுங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாதியாக இருந்தாலும் நீங்கள் செத்துருப்பாங்க, இஸ்லாமிய இருந்தாலும் செத்துருப்பாப்புல. ஏன்னா அவங்க எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொல்லணும், வந்தோம் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஈவிரக்கம் பார்க்காம உயிரோடு எரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இவங்க செயல்பட்டுருக்காங்க. இதில் வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த விஷயத்தை பண்ண ஏவன் குற்றவாளி ராமர் என்ற குட்டராமரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 2 வருஷம் முன்னாடி இறந்து போனாப்புல. தலை சிதைக்கப்பட்டு முகம் சிதைக்கப்பட்டு, முகமே இல்லை, டோட்டலாக சிதைக்கப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொல்லப்பட்டார். வேற ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதே வழக்கில் வந்து கரூர் நீதிமன்றத்துக்கு போகிறப்போ தான் வழிமறித்து அவர் கொல்லப்பட்டார். ஆனால் இந்த கொல்லப்பட்டவர் தான் ஏவன் குற்றவாளி. இவர் தான் வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறாப்புல. ஆனால் இந்த ஏவன் குற்றவாளியை அந்த சமூகம் தொடர்ந்து கொண்டாடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தா மனவேதனையே. அந்த ஏவன் குற்றவாளியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகம் கொண்டாடுச்சு. அவர் ஒரு சமூக இயக்கத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடி இருந்தாலும் இன்னைக்கு உயிரோடு இருந்தாருன்னா திமுக கூட்டணியில அதிமுக கூட்டணியில போய் சேர்ந்துருப்பாருங்க. அந்த கூட்டணியில போய் சேர்ந்திருப்பாங்க. அந்த சமூகம் கொண்டாடுச்சு. ஒரு 7 அப்பாவிகள் வந்து கொலை செஞ்ச ஒரு கொலைகாரனை வந்து ஒரு சமுதாயம் கொண்டாடுனா அந்த சமுதாயத்தோட மனநிலை என்னவா இருக்கும்? அதை யோசித்து பாருங்க. இந்த மனநிலை என்ன இருக்கும்? இன்னைக்கு கோர்ட்டு தீர்ப்புக்கு வந்து பார்த்தா வராங்க, எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு அழகா வந்து பார்த்தோன்னா கிளம்பி வர்றாங்க, ஏதோ பிக்னிக் போற மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய சமுதாய போராளின்னு சொல்லுகின்ற இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு கொலை கேஸில் ரிலீஸ் ஆகி வந்தாப்புல. அவருக்கு இன்னும் 2 மர்டர் கேஸ் இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அணைச்சி கூட்டு போகிறாப்புல. என்ன மாதிரி ஒரு சமுதாய கட்டமைப்பில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? யோசித்து பாருங்க. ஒரு 7 பேர் வந்து துடிக்க செத்த கொலையாளிகளை வந்து பார்த்தோன்னா கொண்டாடுகின்ற ஒரு சமுதாயம். ஏவன் குற்றவாளி வந்து பார்த்தா சமுதாய இயக்கத்தை ஆரம்பித்து மேலே போகிற அளவுக்கு கொண்டாடுகின்ற ஒரு சமுதாயம். 15 வருடங்கள் கழித்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இது மட்டும் நடக்கலைங்க. அதே காலகட்டத்தில் 2012 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 30ஆம் தேதி இது மட்டும் நடக்கலை, பொன்னையாபுரத்தில் நடந்துச்சு. வழி தவறி போன 2 இளைஞர்கள், ரொம்ப சின்ன வயசு தான், 19 வயசு 20 வயசு, வழி தவறி போயிட்டாங்க. அந்த ரோட்டில் போன பசங்களை அந்த ஊரே சேர்ந்து அவங்க மஞ்சள் டிஷர்ட் போட்டிருந்தாங்க, தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரே காரணத்தை காண்டி தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டார்கள். 2 பேருமே ரொம்ப கொடூரமாக கொலை செய்ய, கல்லால் அடித்து கையையும் காலையும் ஒட்டச்சி கடைசி கீழே படுக்க போட்டு தலையில் கல்லை போட்டு கொண்டிருக்காங்க. இவ்வளோ ரூத்லெஸ் கில்லராக இருந்திருக்காங்க. அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பு விழுந்தான் பட்டியல், அங்கேயும் இதே மாதிரி தான். இவங்களை வந்து அந்த வேனை மறித்து எல்லாரும் கொலை பண்ணணும்னு சொல்லி வந்து வேனை மறித்து கல்லாலே அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து கல்லாலே அடிச்சுட்டு போயிருந்துருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேன் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சி இடத்த கொண்டு போய் ஒரு கம்மாயில் வச்சு எல்லாரும் ஓடச்சிருக்காப்புல. எல்லாரும் இறங்கி ஓடி இருக்காங்க. ஆனால் அவர் மட்டும் மாட்டிக்கிட்டாப்புல, செத்து பணமாக வந்து மிதந்திருக்காப்புல அந்த கம்மாயில்.
என்ன மாதிரி ஒரு சமுதாய கட்டமைப்பு இதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாதுங்க. அந்த கொலை குற்றவாளிகளை, அந்த ஏவன் குற்றவாளிகளையும் அந்த ஏட்டு குற்றவாளிகளையும் இந்த சமுதாயம் கொண்டாடுது பார்த்தீங்களா? இது என்ன மாதிரி மனநிலை? இது யார் செஞ்சாலும் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி நடந்துச்சுன்னா வந்து இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்தியா ஃபுல்லாக கொண்டு போய் ஐநா சபையும் கொண்டு போய் கேட்க நாதியற்ற சமுதாயம்னா இந்த தேவர் சமுதாயம் தான், வேற யாருமே கிடையாது. கேட்க நாதியே கிடையாது. அன்னைக்கு 2012 ஆட்சியில் இருந்தது அதிமுக. செப்டம்பர் மாதம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்லர் சமூகத்து மீது அவங்களுக்கும் போலீஸாருக்கு நடந்த துப்பாக்கி சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 11 பேர் கொல்லப்பட்டாங்க, அவங்களோட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் இது நடக்குது. 2 இதுமே வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்து போச்சு. இன்னைக்கு அரசியல்வாதிகளை பார்க்காத வரைக்கும் ஏதோ வந்து அதிமுக கட்சி தேவர் கட்சி என்ற போலும் டிஎம்கே கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிரான கட்சி மாதிரி நீங்கள் பார்க்குற அந்த மனநிலை தான் இன்னைக்கு. இந்த கேஸ் ஆனது 15 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே ஆட்சி வந்துச்சு. எதுலுமே கிடைக்கல. கடைசி இப்போ எலெக்ஷன் டயத்தில் வந்து திருப்பி கொடுக்குறாங்க. வேதனை என்னன்னா அவங்கள வந்து கொண்டாடிச்சு பார்த்தீங்கன்னா சமுதாயம், அதுதான் இது வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை. அந்த சமுதாயத்தை தான் ஆபத்தான சூழ்நிலை. அப்போ அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம வந்து ஒரு தேவமாரில் வந்து ஒரு 2 பேர் கொலை பண்ணிட்டோம்னா நம்ம பெரிய போராளி ஆயிடலாம், நம்ம பெரிய சமுதாய தலைவர் ஆயிரும், அதை வச்சு சம்பாதிக்கலன்ற மனநிலை தான் அந்த இளைஞர்களுக்கு வரும். இது வந்து இந்த தேவர் சமுதாயத்துக்கு ஆபத்துன்றதை விட தேவேந்திர அந்த சமுதாயத்தை மிகப்பெரிய ஆபத்தா போய் முடியுங்க. அது நீ அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. தீபக் ராஜா யாரு? புத்தக புரட்சியாளர். எத்தனை புத்தகம் எழுதியிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 மர்டர் சார்ஜ் இருக்கு, கொலைக்கேஸ் இருக்கு. இன்னைக்கு அந்த சமுதாயம் கொண்டாடுது. காரணம், நீங்க இந்த மாதிரி கொலை பண்ற புறாத்தையும் கொண்டாட அந்த சமுதாயம் மேலும் மேலும் கீழ் நோக்கி தான் போகும். இதுதான் யதார்த்தமான உண்மை. பொன்னையாபுரம், பாம்பு விழுந்தான்பட்டி, புளியங்குளம் இது வரலாற்றில் மிகப்பெரிய கரும்புள்ளி. இது மிகப்பெரிய கரும்புள்ளியாக தான் இருக்க போகுது. இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்னா நிச்சயமா மரண தண்டனை தான் கொடுக்கணும். இது போல விஷயம் அப்பாவி பொதுமக்களை, அப்பாவிகளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யறது வந்து வேற யாராவது 2 கேங்ஸ்டர் மோதிக்கிட்டு செத்து போயிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை. இப்போ தீபக் ராஜா 2 கேங்ஸ்டர் மோதி செத்து போயிட்டாந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேங்ஸ்டர் வந்து தேவ மாதிரி செத்து போனாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு அப்பாவிகள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவது, கொலை செய்வது எந்த விதத்திலும் நியாயம். இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயம் கொண்டாடக்கூடாது. இதை அவர்கள் தான் வந்து கேட்கணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்களே இது ரொம்ப விரோதத்தை வளர்க்குன்னு சொல்லி அந்த மக்கள் தான் எழுதணும். ஆனால் எழுத மாட்டுறாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி தான் விஷயம் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. இது வந்து இங்கே தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை போக்கக்கூடிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் வந்து இது போய் முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நன்றி.